ரிஷபம் ராசி அன்பர்களே, இன்பங்கள் துன்பங்கள் இது ரெண்டுமே கலந்த ஒரு அனுபவ பாடம் தான் நம்மளுடைய வாழ்க்கை. எல்லோருமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் பாருங்கள், பலவிதமான கஷ்டத்தை சந்திச்சிருப்போம், பலவிதமான சோதனையை தாண்டி வந்திருப்போம். இந்த மாதிரி சோதனை வரும் பொழுதும் அப்படிப்பட்ட இக்கட்டான காலகட்டத்திலையுமே நாம் மனிதர்கள்கிட்ட உதவி கேட்கறத விட அதிகம் கோவிலில் இருக்கக்கூடிய இறைவனிடம் தங்களோட நிலைமையை நாம் கூறி ஆறுதல் பெற்று வரோம். அந்த வகையில் 12 ராசி அன்பர்களுக்குமே எந்த கோவில் சென்று வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும், இப்படி ஒரு ஐதீகமே இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் ராசிக்குரிய கோவில் எது, எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சிங்கன்னா துன்பங்கள், கஷ்டங்கள், சோதனை இது எல்லாமே உங்களை விட்டு விலகிடும். இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஷபம் ராசி, இந்த ராசி நிலம் ராசியாக பார்க்கப்படுது. இந்த ராசியோடைய அதிபதி யாருன்னு பார்த்தா சுக்கிர பகவான். இந்த ராசியில் கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இருக்குது. இந்த ராசி ஒரு பெண் ராசியாக பார்க்கப்படுது. பொதுவாக கலைகளில் அதிகம் ஈடுபாடு கொண்டவங்க தான் ரிஷபராசி அன்பர்கள். நீங்கள் எந்த துறையில் எந்த வேலையை எடுத்தாலுமே தனித்தன்மையோடு உங்களோட ஆளுமையை காட்டுவீங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் பல நல்ல மாறுதலை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கட்டாயம் இந்த பதிவு பயன்பெறும் வகையில் இருக்கும். மேசம் ராசியிலேருந்து மீனம் ராசி வரைக்கும் மொத்தம் 12 ராசி இருக்குது. அவங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குரிய ராசிக்குரிய கோவில்களை சென்று வழிபாடு செஞ்சால் நல்ல பயன்களை ஒருத்தருமே பெற முடியும். அப்படி ரிஷபராசி அன்பர்கள் நல்ல பலன் கிடைக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். வாங்க நாம் இப்போ விளக்கமாக பார்க்கலாம். ஒருத்தருமே பிறக்கும்போது நட்சத்திரம், ராசி இது எல்லாமே குறித்து வச்சுருப்போம். நம்மளோட ராசியை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த ஒரு வழிபாடு முறையை நாம் செய்யணும். அதன் பலன்களுக்கு ஏற்ப நம்மளோட வாழ்க்கையை திட்டமிட்டு இறைவனை சரணடைஞ்சால் வாழ்க்கையில் எல்லா நல்ல பேரையுமே நாம் பெற முடியும். அந்த வகையில் ரிஷபராசி அன்பர்களின் அதிபதி யார், அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பற்றி நாம் இந்த பதிவில் இப்போ விரிவாக பார்க்கலாம். ரிஷபம் ராசி கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோஹிணி மற்றும் மிருகசீரிடத்தின் முதல் 2 பாதங்கள் இந்த ரிஷபராசியில் அடங்கியிருக்கு. இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். ரிஷபம் என்பது நந்தி பகவானை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. அவரின் கொம்புகளுக்கு இடையே அருள்பாலிக்கும் ஈசனை வழிபாடு செய்வது ரிஷபராசி அன்பர்களுக்கு விசேஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்படி இறைவனை நீங்கள் எப்படி எந்த கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும், ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் அவசியமாக எந்த ஒரு கோவில் சென்று வழிபாடு செய்யணும், இதை நாம் பார்க்கலாம். இந்த ரிஷபராசி அன்பர்கள் திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற தலங்களில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சிங்கன்னா நன்மைகளை பெற முடியும். அதுவும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருவிசநல்லூரில் அருள் புரியும் யோக நந்தீஸ்வரர் திருக்கோவில் சென்று ரிஷபராசி அன்பர்கள் சிவபெருமானை வழிபட்டால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளை பெற முடியும். சிவபெருமானின் பரிபூரண அருளையுமே பெற முடியும். இந்த தலம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பரிகார தலமாகவே பார்க்கப்படுது. உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த சிவபெருமானினர்களால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்க நாங்கள் எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் எல்லா நலங்களும் பெற்று சிறப்புடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்படி சிவபெருமான் ஒரு முழுமையான பலனையுமே நீங்கள் கேட்டால் கட்டாயம் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். இந்த தளத்தில் சித்திரை முதல் 3 தேதிகளில் நடைபெறக்கூடிய சூரிய ஒளி சிறப்பு பூஜை ரொம்பவுமே விசேஷமாக பார்க்கப்படுது. கிழக்கு நோக்கிய சுயம்பு லிங்கமாக ஈசன் இங்கு அருள்பாலிக்கிறார். சித்திரை முதல் 3 நாட்களில் சூரிய ஒளி, அதுவும் அந்த சூரிய ஒளி கதிர்கள் சிவலிங்கத்தின் மீதே படும். இந்த நாட்களில் நடக்கும் சூரிய ஒளி சிறப்பு பூஜை ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. பிரதோஷம், சிவராத்திரி, சோமவார நாட்களில் நீங்கள் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா எல்லா வளத்திலையுமே நீங்கள் நல்ல ஒரு வளம் கிடைக்க பெற்று நலமுடன் வாழ முடியும். அந்த சூரிய ஒளி சிறப்பு பூஜையில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் எண்ணற்ற நல்ல பயன்களையும் நல்ல வரங்களையும் பெற முடியும். ஆலயத்தில் இருக்கக்கூடிய கிணத்தில் கார்த்திகை அமாவாசை தினத்தில் கங்கை பொங்கி வரும் அப்படின்னு நம்பப்படுது.
ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழா. இந்த விழாவின் 10ஆம் நாள் கார்த்திகை அமாவாசை கங்கையில் பொங்கும். அன்றைய தினம் இரவு முழுவதும் திவ்ய நாம சங்கீர்த்தனம் அந்த கோவிலில் நடக்கும். ரிஷபராசி அன்பர்கள் இதில் கலந்துக்கிட்டு புனித நீராடினா குடும்பம் தலை தோங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. தேவார பாடல்ல காவிரி வடகரை தலத்தில் இது 43வது தலமாக வருது. இந்த கோவிலை தஞ்சாவூர் அரண்மனை நிர்வாகம் நிர்வகித்து வருது. இந்த கோவிலுக்கு நீங்கள் எப்படி செல்லணும்னு பார்த்தா, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியில் 8 கிலோமீட்டர் தூரத்தில் திருவிடைமருதூர் சென்று அங்கிருந்து 4 கிலோமீட்டர் சென்றால் திருவிசைநல்லூரை நீங்கள் அடையலாம். இந்த இறைவனை வருடத்தில் ஒரு முறையாச்சும் நீங்கள் தரிசனம் சென்றால் எல்லா விதத்துலையுமே நீங்கள் நன்மைகளை பெற முடியும். மேலும் ஒரு சில பரிகாரங்கள் இருக்குது. இறை வழிபாட்டின் மூலம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு நன்மைகளை பெறலாம். அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களோட தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெறணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். கிரக அமைப்புகளால் வரக்கூடிய மாற்றங்கள், அதன் மூலம் வரக்கூடிய தாக்கங்கள் இதில் தான் விடுபட இந்த நம்பர் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜோதிட நம்பர் உங்களுக்கு பயன்பெறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். உங்களோட சொந்த ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சுக்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. மனிதர்கள் எல்லோருமே நவகோள்களின் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும். நம்மளோட இந்திய ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா மனிதர்கள் எல்லோருமே 9 கிரகங்களின் ஆதிக்கம் கொண்டு 12 ராசிகளில் பிறந்திருப்போம். இந்த 12 ராசிகளில் முதல் ராசியாக வருது மேசம் ராசி. அடுத்து 2வது ராசியாக வரக்கூடியது இந்த ரிஷபம் ராசி. இந்த ரிஷப ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மையை பெற இந்த பரிகாரத்தை செய்யுங்க, நன்மையை பெற முடியும். 12 ராசியில் 2வதாக வருது இந்த ராசி. சுகங்களுக்கு அதிபதியான சுக்கிரன் தான் இந்த ராசிக்குமே அதிபதியாக இருக்கார். ஜோதிடத்தில் ரிஷப ராசிக்குரிய சின்னம் எருதுவாக பார்க்கப்படுது. ரிஷபம் நல்ல ஒரு மன உறுதி கொண்டவங்களாக இருப்பீங்க. பெரும்பாலான ரிஷப ராசிக்காரங்களை பாருங்க, ஓரளவுக்கு செல்வ செழிப்போடு சிறப்பான குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க. வாழ்க்கையில் அனைத்து இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கொண்ட ராசி யாருன்னு கேட்டால் அது ரிஷபராசி நீங்கள் தான். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நன்மைகளை பெறணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யுங்க, சிறந்த பலன்களை பெற முடியும். ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நல்ல பயன்களை பெறணும், அதிர்ஷ்டத்தை அடையணும் அப்படின்னு நினச்சா உங்களோட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யணும். அதுவும் மல்லிகை பூக்கள் சமர்ப்பணம் செஞ்சு கேசரியோ அல்லது ஏதாவது ஒரு இனிப்பையோ நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு சுக்கிர பகவானை வழிபட்டு வந்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் சிறப்பான முன்னேற்றத்தையும் பாதகம் இல்லாத பலன்களையும் பெற முடியும். 6 மாதத்திற்கோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்குரிய கஞ்சனூர் சுக்கிர பகவான் கோவில் சென்று வழிபட்டு வருவது ரொம்பவுமே சிறப்பானதாக பார்க்கப்படுது. இப்போ அந்த கோயிலுக்கு போக முடியாது, பொருளாதார வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களோட வீட்டுக்கு அருகில் இருக்கும் நவ கிரகத்தில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, இனிப்பு மாலை இதெல்லாம் போட்டு சமர்ப்பணம் செஞ்சு, அது மல்லிகை மலரை சமர்ப்பணம் செஞ்சு வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும். முடிஞ்சால் வருடத்தில் ஒரு முறையாச்சும் கஞ்சனூர் சுக்கிர பகவான் ஆலயம் சென்று வழிபடுங்க. பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அதே போல் பொருளாதார ரீதியாக வசதி நல்லா இருக்குது, இருந்தாலும் சில தடைகள் வருது, இது நீங்களும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பசுமாட்டை உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு தானமாக கொடுங்க. இது ஒரு சிறப்பான அதிர்ஷ்டத்தை பெற்று கொடுக்கக்கூடிய பரிகாரமாக பார்க்கப்படுது. புனித நதிகளில் நீராடி அந்த நதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய கோவில்களில் சென்று இறைவனை வழிபடுவதும் உங்கள் ராசிக்கு ஏற்படும் தோஷங்களை நீக்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். எக்காரணம் கொண்டும் நீங்கள் கிளிகள் வண்ணப்பறவைகள் இதெல்லாம் கூண்டில் அடைச்சி வளர்க்கவே கூடாது. இது பிராணிகள் மீது ஆதிக்கம் மிகுந்த கொண்ட ராசிங்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி பிராணிகளை கூண்டில் வச்சு அடைச்சிங்கன்னா, அந்த அடைச்சி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தும். அதுக்கு பதிலாக வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய நாய்கள், பசுமாடுகள், பறவைகளுக்கு தினமுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உணவு கொடுத்து வாருங்க. இது உங்கள் ராசிக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரமாக பார்க்கப்படுது. இப்போ சொன்ன விஷயத்தை நல்லா நினைவில் வச்சுக்கிட்டு இதை தொடர்ந்து நீங்கள் முறைப்படுத்தி வாங்க. ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற முடியும். உங்கள் ராசி அதிபதியின் அருளாலும்
உங்கள் அதி தேவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானின் அருளாலும் ரிஷபராசி அன்பர்கள் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ முடியும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக கிடைச்சி நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.